தளபதி விஜய் அவர்களோட விவாகரத்து வழக்கு தமிழக அரசியல் களத்துல பரபரப்பா பேசப்படுற இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பெரும்பாலும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவர் மேல கொடுத்திருந்த ஒரு வழக்குல இருந்து விடுதலை ஆயிருக்காரு. எதுக்கு தேவையில்லாம கெஜ்ரிவாலை பத்தி இங்க பேசுறேன்னு நீங்க கேட்பீங்க. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு மனிதன் புதிதாக அரசியலுக்கு வரும்போது அவன் எந்த மாதிரி எல்லாம் தாக்கப்படுறான், அவனை அழித்து ஒழிக்கிறதுக்கு இங்க ஏற்கனவே இருக்க பழம்பெரு கட்சிகள் என்னெல்லாம் சூழ்ச்சி நாடகங்கள் செய்து அப்படிங்கறத விளக்குறதுக்காகத்தான் இந்த கெஜ்ரிவால் கதை. கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சர் ஆகி நல்ல விதமா ஆட்சி செய்து இருந்தார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்தியா ஃபுல்லா அவரோட செய்திகள் பரவிட்டு இருந்து நல்ல ஆட்சி செய்யறார் அப்படின்னு. அந்த நேரத்துலதான் திடீர்னு அவர் மேல மதுபான முறைகேடு வழக்கு அப்படின்னு, அதாவது மதுபானம் இதுல ஊழல் பண்ணாங்க, பண ஊழல் பண்ணாங்கன்னு வழக்கு போட்டு உள்ள தள்ளினாங்க. உள்ள தள்ளி அவரோட அரசியல் கேரியரே முடிஞ்சு போன லெவலுக்கு போச்சு. கடைசியில அது கொஞ்சம் கொஞ்சமா வழக்கு நடந்து 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 பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த வழக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்புல சரியான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில அவரை விடுதலை பண்ணியிருக்காங்க. வெளியில வந்து பிரஸ்ல மீடியாவில் அவர் பேட்டி கொடுக்க வரும்போது அப்படியே அழுதுட்டார். நான் கரப்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டாரு. எவ்வளவு ஒரு கவலையான விஷயம்னு பாருங்க. அரசியல் செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்த ஒரு மனுஷனை பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளி அவரோட அரசியல் வாழ்க்கையை கேரியரையே நாசம் பண்ண பார்த்தது ஒரு கட்சி. இதே விஷயம்தான் இப்ப தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. தமிழகத்துல இருக்கிற மோசமான நிலைமையை மாத்தி ஒரு நல்லாட்சி கொடுக்கணும்னு ஒருத்தர் உள்ள வராரு. அவரை எப்படியாவது முடிச்சு அரசியலை விட்டே திருப்பி வீட்டுக்கு அனுப்பணும்னு தன்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது திமுக. அதுக்காக அது பயன்படுத்துற ஊடகம் தான் சன் டிவி. இந்த சன் டிவி அவதூறு பரப்புறதுல ஃபர்ஸ்ட் நம்பர். ஏன்னா இந்த சன் டிவி வச்சிருக்கிறவங்களே திமுக காரங்க தான். பெரும்பாலான மக்கள் தமிழகத்துல பாக்குறதுனால இவங்க யாருக்கு எதிராகவும் வெகு எளிதா அவதூறை பரப்பி விட்டுறாங்க. தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாதுதான். ஆனா விஜய் அவர்கள் வந்த புதுசுலேயே முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு, நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம், எதிர்கட்சிகள் எந்த லெவலுக்கெல்லாம் போவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. சோ இவங்க அடிக்கிற எந்த அடியினாலையும் தளபதி விஜய் அவர்களை அரசியல் களத்தை விட்டு துரத்த முடியாது அப்படிங்கிறது உறுதி. ஆனா இவங்க கொடுக்கிற இந்த மன உளைச்சல் ரொம்ப ரொம்ப கடினமானது. இந்த விவாகரத்து வழக்கு 2 தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம். இது அரசியலாக்குவது மிக மிக தவறும் ஆபத்தான விஷயமும் கூட. தளபதி விஜய் அவர்களோட இந்த வழக்கை பயன்படுத்தி திமுக தன்னோட சன் டிவியை பயன்படுத்தி விஜய்க்கு எதிராக ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. எப்படியாவது விஜய இந்த தேர்தல் இருந்து ஒழிச்சுக்கிட்டணும் பாக்குறாங்க. ஏன் ஒழிச்சுக்கிட்டணும்? ஏன்னா திமுகவோட வெற்றி மறைஞ்சுக்கிட்டே வருது. இவ்வளவு நாளும் அவங்க கொஞ்சம் பயங்கர இதுல இருந்தாங்க, மகிழ்ச்சியில இருந்தாங்க, நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு. ஆனா தளபதி விஜய்க்கு வருகைக்கு அப்புறமா மெதுவா அவங்களோட வெற்றி வாய்ப்பு மறைய ஆரம்பிச்சு இப்ப சுத்தமாவே மறைஞ்சிருச்சு. தளபதி விஜய் வர்ற தேர்தலில் ஜெயிக்க போறது நிச்சயம். அந்த காழ்ப்புணர்ச்சியில தான் திமுக அவங்க சன் டிவியை பயன்படுத்தி இவ்வளவு தூரம் அவதூறுகளை தளபதி விஜய்க்கு எதிராக பரப்பிட்டு வருது. ஆனா இவங்க இது புதுசா செய்யறது கிடையாது. எம்ஜிஆரையும் அவதூறு பரப்புனாங்க, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்புனாங்க. ஆனா அவங்க எல்லாம் அதை தாண்டி தான் ஜெயிச்சாங்க, திமுகவுக்கு எதிராகவே ஜெயிச்சாங்க. அதே மாதிரி தளபதி விஜய்க்கு எதிராக இந்த திமுக எவ்வளவு அவதூறுகள் மேற்கொண்டாலும் அதை எல்லாம் முறியடிச்சு வர்ற தேர்தல்ல தளபதி விஜய் ஜெயிப்பாரு. இந்த தமிழகத்துக்கு ஒரு நல்லாட்சியை வழங்குவாரு. இந்த தமிழக மக்கள் திமுகவை தமிழ நாட்டை விட்டே துரத்துவாங்க.